இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்து ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளோ க்ரௌட் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். அண்டு போன ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நிறைய கலைஞர்கள் இங்கே வந்து நிகழ்த்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய நிகழ்வாக இது மாறி இருக்குது. அண்டு நம்ம கொடுத்த அந்த ஷார்ட் நோட்டீஸில் நம்மளுடைய இன்வைட்டை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்திருக்கிற ஐயா துரைக்கண்ணு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அண்டு அசீஸ் பிரேம்ஜி நிறுவனத்தார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மிகப்பெரிய ஹெல்ப்பை நமக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம கூட சேர்ந்து நிறைய வேலைகள் செய்கிறதுக்காக காத்திருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் யூ. அண்டு மதிப்புக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய வளர்ச்சியிலும் என் மேலே பெரிய அக்கறை கொண்டவர். அவர் இந்த மேடையில் இருக்கிறது வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து பெரிய மகிழ்ச்சியும் அன்பும். அண்ட் வந்து கண்மொழி தோழர் அவர்கள் அவங்க வந்து கவிதை எழுதுறதா இருக்கிறப்பத்துலேருந்தே நான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய கவிதைகளை வாசி அப்படி தான் வந்து அவங்கக்கிட்ட பழக்கமான. அண்ட் அவங்க அந்த சென்னை சங்கமம் பண்ணது தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்தது. அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வை நம்ம ஏன் நடத்தக்கூடாதுன்ற கேள்வியிலிருந்து தான் இது வந்து ஆரம்பித்தது. அந்த தோழர் அவர்களுடைய வேலை நெருக்கடியிலும் நமக்காக வந்து இங்கே நின்னது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய க்ளோஸான நண்பராக இப்போ சமீபத்தில் எனக்கு மாறி இருக்கார். அண்டு ஜிவி பிரகாஷோடைய நட்பு அண்ட் அன்பு வந்து சொல்லவே முடியாது. நான் எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக தொடர்ந்து நம்முடைய மார்கழி மக்கள் இசைக்கு வந்து அவருடைய ஆதரவு தந்துட்டுருக்காரு. ஒர்க் ஸ்பேஸ்லேயும் என் கூட வந்து சூப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவர் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு மாநகரம் திரைப்படம் ஆரம்பிக்கிறப்போ என்னோட பேசிய லோகேஷ் இப்பயும் வந்து அதே அளவு அன்போடு அதே நெருக்கத்தோடு குறிப்பாக நான் என்ன செய்கிறேனோ அது எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு என் கூட எப்போவும் துணை நிற்கிறதா உறுதியளிச்சிருக்கிற லோகேஷ்க்கும் வந்து என்னுடைய நன்றி. இங்கே அந்த ஷார்ட் நோட்டீஸில் இவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. நம்ம எப்போவும் சொல்கிறது தான், இவ்வளவு மக்கள் நமக்காக ஆதரவாக நிற்கிறாங்க. இவ்வளவு திரைக்கலைஞர்கள், இவ்வளோ ஆக்டிவிஸ்ட்டு நிறைய பேர் வந்து இங்கே நமக்காக வராங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம செய்கிற வேலை ஏதோ ஓரளவு நேர்மையாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சப்போர்ட் நிச்சயமாக தொடரும். இவர்களுடைய நம்பிக்கையை நம்ம நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அப்படின்ற ஒரு தீவிரமாக உழைச்சின்னு இருக்கிறோம். அந்த உழைப்பில் என்னோட சரி பங்கு பாதியாக நீலம் பண்பாட்டு மையத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறதுல முன்னோடியாக இருக்கிற தம்பி உதயா அவர்களுக்கு வந்து இந்த மேடையில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக உதயா கிட்ட நான் சொல்லனாலும் அவன் வந்து எல்லா வேலையும் குறிப்பாக இன்றைக்கி சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த நிறைய அட்ராசிட்டிஸை நேரடியாக போயிட்டு இறங்கி களத்தில் இறங்கி வேலை செஞ்சு நிறைய மக்களை பார்த்து பாதிப்படைந்த மக்களுக்கு பெரிய நிவாரணமாக இருந்திருக்கிறான். அண்டு உதயாவோடு களத்தில் நின்ற அனைத்து நீளம் பண்பாட்டு மைய தோழர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கூகை உறுப்பினர்கள், நீளம் சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் வந்து நமக்காக இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அண்டு நிறைய பேர் நமக்காக வாலண்டியர்ஸாக வந்திருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தணும். காவல்துறையும் நம்மோடு சேர்ந்துருக்காங்க. அண்டு ஊடக நண்பர்களும் நம்மோட சேர்ந்துருக்காங்க. நிச்சயமாக அது பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறேன். எந்த காரணத்துக்காக நம்ம இந்த நிகழ்வை ஆரம்பித்தோமோ அந்த காரணம் விரைவில் வெற்றி அடையும். இங்கே இருக்கிற நலிந்த கலைஞர்கள் மற்றும் கவனிக்கப்படாமல் இருக்கிற கலைஞர்கள், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஊக்கமாக நம்ம இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அந்த ஊக்கத்தை இந்த நிகழ்வுகள் வெற்றி பெறுவதன் மூலமாக நிச்சயமாக அளிப்போம் அப்படின்ற உறுதியோடு இந்த ஆண்டு மார்கழி மக்கள் இசையை வந்து தொடங்குகிறோம். கலை மக்களுக்கானது. அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை நீலம் பண்பாட்டு மையம் தொடர்ந்து செய்யும். பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் நின்று செய்யும். ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து 2 விஷயங்களை ரொம்ப முக்கியமாக சொன்னார். ஒன்று வந்து அரசியல் மாற்றம், இன்னொன்று சமூக மாற்றம். இந்த சமூக மாற்றத்தை பண்பாட்டு அசைவின் மூலமாக தான் கைப்பற்ற முடியும்னு அவர் ரொம்ப தீவிரமாக நம்பினார். அதனால தான் பௌத்தத்தை கையில் எடுத்தார். அந்த பௌத்தத்தை கையில் எடுத்துல ஒரு பிரிவாக தான் கலை இருக்குது. அந்த கலையை சீர்படுத்துவதன் மூலமாக, கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றும் ஒரு சீடனாக நான் என்னைக்கும் இருப்பேன். ஜெய் பீம். நன்றி.